வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, உயிருக்கு போராடும் ஈஸ்வரி, குணசேகரனை எதிர்த்த தர்ஷன், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நேற்றைய எபிசோடில் பார்கவி மற்றும் ஜீவானந்தத்தை தேடி ஜனனி கும்பகோணத்திற்கு செல்கிறாங்க. எங்கு தேடியும் இருவருமே கிடைக்காதால் என்ன செய்வதனே நினைத்து கொண்டிருக்கும் போது ஜனனி கண்ணில் ஜீவானந்தம் மற்றும் பார்கவி படுகிறாங்க. ஜனனியை பார்த்தவுடன் பார்கவி பதறி எடுத்து ஓடுகிறாங்க. அவங்கள துரத்தி கொண்டே ஜீவானந்தம் மற்றும் ஜனனி இருவருமே ஓடுகிறாங்க. ஒரே இடத்துல நிற்கும் பார்கவி ஜனனியிடம் தயவு செய்து என்னை மீண்டும் அந்த வீட்டிற்கு வா என்று கூப்பிடாதீங்க. என்னால் நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்க முடியாது. இப்போ தான் நான் தெளிவாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன். எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. நான் வெளிநாடு செல்ல போகிறேன். நீங்கள் அனைவருமே தர்ஷன் வாழ்க்கையை பற்றி மட்டுமே நினைங்க. என்னை பற்றி யாருமே யோசிக்கவில்லை. அந்த வீட்டில் என்னால் வாழவே முடியாது. தயவுசெய்து மீண்டும் என்ன அந்த வீட்டிற்கு கூப்பிடாதீங்கன்னு விட்டுடுங்க என்று அழுதபடி பார்கவி பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. இதனை அடுத்து ஜனனி நல்ல முடிவை தான் எடுத்திருக்க பார்கவி. ஆனால் பேசாதீங்கன்னு சொன்ன பாத்தியா, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. உன்னை நான் என்றைக்குமே சந்தித்தா அன்றிலிருந்து இப்போது வரைக்கும் என்னுடைய தங்கை போல தான் உன்னை நினைக்கிறேன். நான் செய்த விஷயம் சில உனக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நீ இங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும். நீ யாரை பற்றி கவலைப்படாத, மகிழ்ச்சியாக தாராளமாக வெளிநாடு போ என்று சொல்கிறாங்க. அதனை பின்பு ஜனனி ஈஸ்வரிக்கு ஃபோன் செய்தாங்க. பார்கவி ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு வெளிநாடு போக போகிறாங்களா. தர்ஷனுக்காக அவளை நம்ம கட்டாயப்படுத்த முடியாதுக்கா சொல்கிறாங்க. இதை கேட்ட ஈஸ்வரி, நீ சொல்வது சரிதான் ஜனனி. ஏற்கனவே பார்கவி இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். இதுக்கு மேலே அவள் எங்கேயாவது போய் நல்லா இருக்கட்டும். ஆனால் நான் தான் தர்ஷனை மனதில் பார்கவியை கல்யாணம் செய்து வைக்கிறேன்னு சொல்லி ஆசையை வளர்த்துட்டேன். சரி ஜனனி, நீ வீட்டுக்கு வாண்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ஈஸ்வரி, இந்த கல்யாணம் நடந்தால் தான் தர்ஷனுடைய நிச்சயதார்த்தம் உயிரோடு இருக்க மாட்டான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டும்னு நினைக்க ஈஸ்வரி குணசேகரனை சந்தித்து பேசுகிறான். தர்ஷன் இந்த திருமணத்தில் விருப்பமே இல்லை. அன்புக்கரசி குடும்பம் சரியான குடும்பமே கிடையாது. இதனால் இந்த திருமணத்தை நிறுத்துங்கன்னு சொல்கிறான். அப்போது குணசேகரன், நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்கிறான். உடனே ஈஸ்வரி, இத்தனை நாள் உங்கள் சர்வாதிகாரம் எங்கள் அனைவருமே ரொம்ப கஷ்டப்படுத்துச்சுங்க. ஆனால் தர்ஷன் வாழ்க்கை வீணாக விடமாட்டேன்னு அவங்க ஈஸ்வரி இந்த கல்யாணம் நடந்தால் ரொம்பவே சண்டை போடுறாங்க. கல்யாணத்தை மட்டும் நீங்கள் நிறுத்தினீங்கன்னா வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் இருப்பது போல் செய்து விடுவேன். நீங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், உங்களை உயிரோட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரப்பட்ட குணசேகரன், நான் உயிரோட இருக்க மாட்டேனா, செத்துப்போடி என ஈஸ்வரின் கழுத்தை பிடித்து நெருக்கிறான். இதில் ஈஸ்வரி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க அலறல் சத்தம் கேட்டு அனைவருமே ஓடி வராங்க. அம்மாவை அப்படி ஒரு நிலைமையில் பார்த்த தர்ஷன் குணசேகரனை பார்த்து, எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. இதை எடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.